காலேஜுக்கு வாங்க, ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம் பாருங்க. வாப்பா, வாங்க வாங்க வாங்க. ஆபினா நல்லா இருக்கீங்களா? பிரைஸ்லா பிரைஸ்லா பிரைஸ்லா. நிம்மதியா வாங்க. தோத்துறமையா. ஆமாய்யா, வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க 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 வாங்க. எப்படிங்க போயிட்டு இருக்கு? சிறப்பா போய்கிட்டு இருக்கு. என்னையா, ஏதோ ஊர் தலைவர் பொதுக்கூட்டம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அவரே இன்னும் ஆளையே காணாமேப்பா. ஐயா, நம்ம தலைவரை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல. அவர் எப்பயுமே லேட்டு தானே. அந்த வராரியா, ஊருக்கு தேர் மாதிரியே வராரியா. ஊர் தலைவரா இல்ல ஊர் தேரா? ஐயோ வாங்க வாங்க. அவர் நடை அழக பாருங்க. நாட்டாம மாதிரி வராரியா. மாதிரியா? நாட்டாம தானே அவரு. பெரிய மனுஷன், பெருத்த மனுஷனா வந்திருக்காரு. வாங்க. தோத்துறமையா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா இருக்காங்களா? இப்படி திரும்பி நின்று பேசுங்க. வாங்க, அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். எல்லாம் எப்படி இருக்காங்க? பிள்ளை வீட்டுலாம் எப்படி இருக்கு? வீட்டுல உறவுக்கார மக்கள் எப்படி இருக்காங்க? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாம் பார்த்து. பல வருஷம் ஆயிருச்சு. என்ன ரொம்ப இழுக்குது? எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சா? பேசாதீங்க. என்னையா ஒரு சுத்து குறைஞ்சிருக்கீங்களா ஐயா? சோறு தண்ணி கிடைக்கல, ஒரு மாசம் ஆச்சு. சோறு தண்டு யாரும் தரமாட்டாங்க. ஐஸ் வச்சே வாழ்க்கை ஓட்டுறது ஏசி ராஜன் தாயா. பெரிய மனுஷன், பெருத்த மனுஷனும் வந்திருக்காரு. என்ன பண்றது, மனசும் பெருசாயிருச்சு, உடம்பும் பெருசாயிருச்சு, வாழ்க்கையும் பெருசாயிருச்சு. என்ன பண்றது? சரி, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வந்தாச்சாப்பா? எல்லாரும் வந்தாச்சாங்க? யாரும் வரணும் இருக்கா? எல்லாம் வந்தாச்சா? அப்புறம் நான் வரல, நீ வரல, ஜோசப் வரல, சாமி வரல அப்படின்னு சொல்லக்கூடாதுப்பா. எல்லாம் வந்தாச்சாப்பா? வந்தாச்சா? நம்ம கூட்டி ஆரம்பிச்சிருவோம். கூட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். சரி, நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்பா? யாராவது சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்க. எதுக்கு வந்திருக்கோம்? பல வருஷம் ஆச்சு. கூட்டம் கூட்டி சர்ச்சு காசுல டீயும் வடையும் சாப்பிடலாம்னு சொல்லி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். வந்திருக்கீங்க. இவன் வேற எப்ப பாரு டீ பன்னு வடன்னு. எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டா நல்லா இருக்கும், அதுக்காக கொஞ்சம் வந்தேன். நம்ம வந்தது எதுக்கு? பல வருஷமா நம்ம சர்ச்சில் மணி அடிக்காம இருக்கு. பல வருஷம் ஆச்சு மணி அடிச்சு, அப்படியே இருக்கு. அதை அடிக்கிறதுக்குரிய செயலை செய்வோம் தான் வந்திருக்கோம் எல்லாருமே. பல வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அடிச்சு நம்ம யாருமே பார்க்கல. அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது செய்வோம், ஏதாவது பார்ப்போம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இந்த வட்டம் இந்த மணி அடிச்சே திரு. அப்படியா? எவ்வளவு பெருசானாலும் எவ்வளவு பெருசா சொல்றேன். வேற உங்க கருத்து இல்லையா? அவதான் பேசாப்லையா? ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. சரி, நான் நல்லா சேமிச்சு நிறைய பணம் வச்சிருக்கேன். எவ்வளவு? பல கோடிகள் இருக்குங்கய்யா. அம்புட்டை கொண்டு தர்றேன். மணி அடிக்குதுங்கய்யா. ஆமா, சொல்லிட்டாரு கோடி. பத்தலங்க, கவலைப்படாதீங்க. நம்ம அலை கடலுங்க திரண்டு வந்திருக்காங்க. நன்கொடை தர்றதுக்கு ரெடியா இருக்காங்கய்யா. பொதுமக்களே ரெடி தானா? ஆமா சார், பையில 10 பைசா இல்ல, பேச்ச பாரு. அப்படியா? என் பை ஃபுல்லா காசு தான், என்னால தூக்க முடியாம ஒரு கையில தூக்கிட்டு வந்திருக்கேங்கய்யா. அப்படியா? ஆமாங்க. இந்த வருஷம் மணி அடிச்சே ஆகும். ஐயா, நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க. ஊருக்காரங்க கிட்னியை வித்தாவாது, இந்த வட்டம் மணி அடிக்க வைக்கிறோம்யா. ஏற்கனவே கோயிலுக்கு ஆளுங்க கம்மியா தான் வந்துகிட்டு இருக்காங்க. நீ சொன்ன இந்த கிட்னியை வச்சுன்னு வச்சுக்கவே, கோயிலுக்கு ஆளே வராது தம்பி. சும்மா சொன்னேன். அதுக்காக உங்க ஒய்ஃப் டாக்டர்ன்றதுனால எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் கிட்னி எடுத்துறாத. ஐயா ஐயா இருங்க. அவர் என்ன ஏதோ கிராஜுபின்றாரு, கிரீன் டீன்றாரு, என்னமா லட்ச லட்சமா தரேன்றாரு, கோடி கோடியா வச்சிருக்கேன்றாரு. பையில பார்த்தா வெயிட்டிங் காணும், ஒன்னத்தையும் காணும். ஐயா, இவர் கொடுக்குற அந்த 5 லட்சம் 10 லட்சம் வச்சு இந்த ஆலயத்துக்கு வெள்ள கூட அடிக்க முடியாதுங்கயா. அப்படியா? ஆமாங்க. நீங்க வேற இருங்கய்யா. அவர் என்ன சட்னின்றாப்ல கிட்னின்றாப்ல, அதுவும் அவர் கிட்னி இல்லையா, அடுத்தவன் கிட்னி எடுத்தாலும் சட்னி எது போடல. அது சட்னி கிட்னி. ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேர்ல ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை படத்தை வித்து சர்ச்சை ஃபுல்லா ஏசி ஆக்கிடுவோம். வச்சிருக்க 5 ஏக்கர் நிலத்தை வச்சு 5 லட்சம் தான் வாங்க முடியும். அதை வச்சு சர்ச்சில் எப்படி ஃபுல்லா ஏசி ஆக்குவாரு? கர்த்தருடைய மலம் எப்படி குளிரும்?
ஐயா கத்தர் மனசும் குளிரும் ஆலய மணி அடிச்சிடும். ஆகா. தலைவரே சக்கா பாத்தீங்களா, ஒண்ணு கூடிட்டாங்க ஊரு மொத்தமா. பாருங்களேன், இவரு என்னன்னா மொத்த சொத்தையுமே எழுதி தரேன்றாரு. ஆமா இவரு பாருன்னா பணத்தை எடுத்து வீசுறேன்றாரு. இவரு என்னன்னா மொத்தமா சட்னி கிட்னிய மொத்தமா தரேன்றாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், அதாவது தலைவரே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற இன்ஸ்டா, சரி, வாட்ஸ்அப், சரி, எக்ஸ், அப்புறம் பல மறந்துட்டீங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்ப என்னன்னா ஊரெல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. சரியா, நம்ம ஆலய அற்புத மணி கண்டிப்பா அடிச்சே தீர போகுது. நம்ம ஆலயத்துல அற்புத மணி அடிக்குது. அப்படியா? ஆமா, அத பார்க்க போறோம். ஆமா, இத நான் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாம் போட்டு உலகறிய செய்ய போறேன் தலைவரே. சூப்பர் சூப்பர் சூப்பர். யார்ப்பா அது வெளியில நிக்கிறது? வாயா. ஐயா பாவப்பட்ட மனுஷன் போல இருக்கு. வாடா பெக்கர்பெல், என்ன விஷயம்? ஐயா அந்த வேலை பார்த்த கூலி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீ பார்த்த வேலைக்கு கூலி. ஆகா, மொத்தமா அல்றாரியா? மனசுயா 10 ரூபா பக்குவமா செலவு பண்ணி பிச்சை மணிக்கு வாங்கல போடு. இவரே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அடிக்கட்டும். இவர் ஊர் பெரியவர், ஜமீன்தாரு. கத்தியா கொடுப்பான் பார்த்தா ஒத்த ரோட்டை கொடுத்து ஏமாத்துறாரு. ஐயா நீங்க ஆலய மணி அடிங்க, அடிக்காம போங்க, என் வயிற்றுல அடிக்காம விட்டுறாதீங்க. உன் வயிற்றுல இருக்க மணி அடிக்கிறதுக்கு பெரிய கல்லு தானா? தலைவரே அதுவும் பிஞ்ச நோட்டா கொடுத்துருக்காரு பாருங்க. ஐயோ தம்பி, அதை நீ செலவழிச்சிட்டு பேலன்ஸ் பேங்க்ல போட்டிருப்பா. சரியா சரியா, கண்டிப்பாயா. மறந்துடாதீங்க. என்னப்பா அப்ப என்ன செய்ய போறோம்? சரி ஐயா இப்படியே பேசிட்டே இருந்ததுன்னா செயல்பட்டாது ஐயா. ஒரு டீயை சொல்லுங்க. அப்புறம் பேசுவோம். ஒரு டீயை சொல்லுங்களா? ஆமா உங்களுக்காக தலைவரே ஒரு டீ. சரி, நம்ம டீயை சாப்பிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து டீயை சாப்பிட்டு வந்து பேசுவோம். உங்களுக்காக இப்ப நைட் டின்னரே ரெடி. ஆமா சரி, அதுக்கு முன்னால ஒரு டீயை சாப்பிட்டு எஃபெக்டிவா ஆகிக்கிறோம், அப்புறம் சாப்பிடுவோம். வாங்க முதல்ல டீயை சாப்பிடுவோம். தலைவரே எப்பா இந்த 3 வேளை சோறு திருட்டு தூங்குற சுகம் இருக்கே. சரி, வீடு தான் ரொம்ப குப்பையா இருக்கு, அதையாவது இன்னைக்கு சுத்தம் பண்ணுவோம். ஒரே தூசியா இருக்கு. சரி, என்னையா தாத்தாவோட டைரி மாதிரி இருக்கே. ஒருவேளை அவர் காலத்துல ஏதோ காதல் கதை ஏதோ இருந்திருக்குமோ, படிப்போம். அன்றைக்கு கிறிஸ்மஸ்க்கு 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு இரவு ஊரெல்லாம் மழை பெஞ்சி ஒரே குளிரும் ஈரமாக இருந்தது. தூரத்தில் சர்ச் கோபுரம் மட்டும் வெளிச்சமாக இருந்தது. ஊரில் உள்ள ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் சர்ச்சுக்கு போக தயாராக இருந்தாங்க. அப்போது பெஞ்ச மழையில் நிறைஞ்சி இருந்த கம்மா உடைஞ்சி ஊர் ஃபுல்லாக ஒரே தண்ணி. எல்லாருடைய வீடும் தண்ணியில் முங்கிடுச்சு. அப்போது சர்ச்சு தான் எல்லாருக்கும் தஞ்சம். 3-4 நாள் சர்ச்சில் தான் குடியிருந்தோம். அப்போது சாப்பிட கூட வழி இல்லை, ஒரு உதவி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ பண்ணையார் போய் அவர் குடோனில் வச்சுருந்த மூட்டைகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணார். ஊரே ஒத்துமையாக தங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. தங்கக்கிட்ட 2 சட்டை இருந்ததுன்னா ஒன்றை இன்னொருத்தட்ட கொடுத்தாங்க. எல்லாருமே ஊரை காப்பாற்றணும்னு இறங்கி வேலை செஞ்சாங்க. ஒரு வழியாக தண்ணியெல்லாம் வடிஞ்சுது. விடிஞ்சா கிறிஸ்மஸ். அப்போது சர்ச்சில் எப்படியும் ஆராதனை வச்சுக்குவோம், உயிர் சேதம் தான் யாருக்கும் இல்லைல்ல அப்படின்னு நினச்சாங்க. உடனே எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்ச்சை சுத்தம் செஞ்சு ஆலயத்துக்கு போனாங்க. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பார்க்காம எல்லாரும் சரிக்கு சமமாக உட்கார்ந்துருந்தாங்க. கரெக்டாக கிறிஸ்மஸ் ஆராதனை தொடங்குற நேரம் அந்த மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. மணி அடித்த சத்தம் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுத்துருச்சு. இதை கேள்விப்பட்டு பக்கத்தில் ஊரில் இருந்த எல்லாம் இந்த சர்ச்சை பார்க்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு படையெடுத்து வந்துட்டாங்க. பேப்பரில் கூட செய்திலாம் வந்துருச்சு, அரசாங்க அதிகாரிகள் கூட வந்தாங்க. அன்னைக்கு தான் அந்த மணி சத்தத்தை கடைசியாக கேட்டேன்.
அடடா, நான் கூட இந்த ஆலய மணியெல்லாம் சும்மா கட்டுக்கதையில் நினைச்சேன். இதை உடனே நம்ம ஊர்க்காரங்களுக்கு போய் சொல்லணும். ஏய் வாயா, இவன் ஏதோ சுல்லா மாதிரி பேசிட்டு போகிறான். அவங்க தாத்தாங்கிறான், அவங்க டைரிங்கிறான். அவங்க தாத்தா இப்போ இறந்து போய் எப்படியும் 30-40 வருஷம் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி தான் அந்த மணியெல்லாம் அடிச்சிருக்கா. எதையாவது ஒன்று ஆகிறத பாருங்கய்யா. இதெல்லாம் நடக்கிற மாதிரியா தெரியுது? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏதோ தாத்தாண்டா டைரின்றாப்ல. ஐயா ஐயா ஐயா, இந்த இவங்கெல்லாம் என்ன தம்பி பதட்டமா இருக்கீங்க? என்ன 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 இல்லையா, என்னாச்சு? ஐயா, என்ன என்னாச்சு? இந்த டைரியில இருக்க விஷயங்கள்லாம் சொன்னா யாரும் நம்ப என்ன மாட்டாங்க. என்ன டைரி? இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. இது எங்க படிப்பீங்க படிப்பீங்க. எங்க தாத்தா ஏய் தம்பி எழுதினது. தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி கொடுங்கப்பா. எங்க தாத்தா எழுதுனதுயா. அவர் படிக்க தெரியாம தான் நாட்டாமையா வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் படின்னுக்கிட்டு இருக்கேன். ஐயா கொஞ்சம் பாருங்கய்யா நீங்க. ஆமாம், ஏதோ ஹாப்பி வெட்டிங் போட்டிருக்கு. ஓஹோ, மணி அடிக்க யாரும் புதுமையா செய்ய தேவையில்லையா? அப்புறம் என்ன செய்யணும்? அதையும் படிச்சு நீங்களே சொல்லுங்க. ஊரு ஒண்ணுக்குள்ள போதும், ஜாதி மத பேதம் இல்லாம, ஏழை பணக்காரன் இல்லாம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லாம, சமரசமா எல்லாரும் தேவனை வணங்கினாலே போதுமா? மணி அடிச்சிருமா? ஏ தம்பி என்னவோ சொல்றானப்பா, வாங்கப்பா போவோம், எல்லாம் ஆலயத்துக்கு போப்பா, வாங்கப்பா வாங்கப்பா, எல்லாம் ஆலயத்துக்கு போப்பா. உண்மையா? சரி பாப்பா. ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. வாங்க ஊர் தலைவரை வாங்க வாங்க வாங்க. ஆஹா, மணி அடிச்சிருச்சியா, மணி அடிச்சிருச்சியா. ஆமா, சத்தம் கேட்குது. பாத்தீங்களா, எத்தனையோ வருஷம் கழிச்சு எல்லாரும் இப்படி ஒத்துமையா இருக்கிறதுனால நம்மளுடைய ஆலய மணி அதுவா தேவதூதர்களை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அமெரிக்கன் கல்லூரி குடும்பம் எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் கேதர் ஆகி எல்லாரும் ஒன்றுமையா இருப்போம்ன்றத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. நன்றி.